ஒரு காலத்தில் ஒரு விவசாயியும் அவன் மகனும் கழுதையை விற்க நகரத்துக்கு புறப்பட்டார்கள். அவர்கள் நடந்து கொண்டிருக்க பக்கத்து வீட்டுக்காரர், ஏன் வீணா நடக்கிறீங்க, ஒருத்தர் கழுத மேல ஏறிக்கோங்க என்றார். அதனால் மகன் கழுதை மேல் ஏறினான். சிறிது தூரம் போனதும் ஒரு மூதாட்டி, ஐயோ, பையன் சவாரி பண்றான், தந்தை நடக்கிறாரே, பெரியவருக்கு மரியாதையே இல்ல என்று கூறினார். அதை கேட்டு பையன் இறங்கி தந்தை கழுதை மேல் ஏறினார். அதற்குப் பிறகு ஒரு ஆசிரியர், ஐயோ, பாவம் பையன் நடக்கிறான், அப்பா சவாரி செய்றாரு, இது என்ன முரட்டுத்தனம் என்றார். உடனே தந்தை மகனையும் கழுதை மேல் ஏற்றிக்கொண்டார். ஆனால் பாவம் கழுதை மெதுவாக தடுமாறத் தொடங்கியது. அந்த நேரத்தில் ஒரு கொல்லன், அடடா, நீங்களே வலிமையானவங்க, ஆனா பாவம் கழுதைக்கு சுமை போட்டுட்டீங் என்று சத்தமிட்டார். அதனால் சங்கடப்பட்ட தந்தையும் மகனும் கழுதையை தூக்கிக் கொண்டு நகரத்துக்குப் போனார்கள். மக்கள் பார்த்து சிரித்தார்கள். சந்தையில் வாங்குபவர் பார்த்து சிரித்து, நடக்கவே முடியாத கழுதையை வாங்கி நான் என்ன பண்ணுவேன் என்றார். அப்போ தந்தை மகனிடம், பாரு, எல்லாரையும் மகிழ்ச்சியாக வைக்க முடியாது, நம்ம வாழ்க்கை நம்ம வழியில தான் வாழணும் என்று சொன்னாரு. இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது, எல்லாரையும் குஷிப்படுத்த நினைத்தால் நம்ம திசையை இழந்து போய்விடுவோம். மன அமைதிதான் முக்கியம். எது செய்தாலும் யாரோ ஒருவன் கண்டிப்பாக ஏதாவது சொல்லுவான்.